வரலாற்றை புரட்டி பார்த்தால் நம்ம எத்தனையோ மன்னர்களுடைய பெயர்கள்லாம் கேட்குறோம். ராஜராஜ சோழன், அசோகர், சந்திரகுப்த மௌரியன், இது மாதிரிலாம் நம்ம படிக்கிறோம். அவங்க எவ்வளவு வருஷம் அவருடைய சாதனைகளை பார்க்கும் பொழுது அவங்களாம் அது 75 வருஷம் 100 வருஷம்லாம் இருந்திருக்கா மாதிரி படம். பட் எல்லாமே 20 வருஷம் 15 வருடம் அதற்குள்ள அத்தனை சாதனைகளையும் முடித்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது 50 ஆண்டு காலம் அதுலேயும் ஒரு கலேபரமான ஒரு சினிமா உலகத்தில் ஒரு தனித்துவத்தை மெயின்டைன் பண்ணி ஒரு உச்சத்தில் நிற்பது அப்படின்றது ஒரு அசாத்தியமான ஒரு சாதனை. கமலின் பலவிதமான ஆளுமைகளில் ஒன்று அவருடைய எழுத்து. தமிழ் திரையுலகில் தன்னுடைய படங்களுக்கான கதை, திரைக்கதை, வசனம், பாடல் என்று பலவற்றை தானே உருவாக்கி கொண்ட கலைஞர் கமல். இதற்கு அடிப்படை அவருக்குள் இருக்கும் இலக்கிய ஈடுபாடு. எல்லா விஐபிகளும் ஓய்வு நேரத்தில் ஊட்டி, கொடைக்கானல் அல்லது வெளிநாடுகளுக்கு தன் குடும்பத்தோடு போவாங்க. ஆனால் கமல் சாரை பொறுத்தவரையில் அவருக்கு ஓய்வு நேரங்களின் பொழுது புவியரசு, சுஜாதா, ஞானக்கூத்தன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு இலக்கியம் பேசுவார். மதன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு இலக்கியம் பேசுவார். தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுப்பார். அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துப்பார். பொதுவாக நடிகர் ஜெமினி கணேசன் கொஞ்சம் வாசிப்பு பழக்கம் உடையவர் என்று சொல்வார்கள். படத்துறையிலே உள்ளவர்களுக்கு வாசிப்பதோ வாசிப்பதை பற்றி யோசிக்கவோ பேசுவதற்கோ நேரம் கிடைக்காது, அல்லது நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள். விதிவிலக்காக இவர் படப்பிடிப்பு அல்லாத நேரங்களெல்லாம் வாசித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற அளவுக்கு இவருடைய வாசிப்பு இருக்கிறது. பெரிய ஆச்சரியம். நல்ல காலம் இவர் பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை என்று எனக்கு தோன்றியது. பாரதி, ஜெயகாந்தன், தி ஜானகிராமன், லாசாரா, அசோகமித்ரன், சுஜாதா என்று பலரை வாசித்த அவர் பிறகு புதுமை பித்தன், சுந்தர ராமசாமி, ஞானக்கூத்தன், ஆத்மானாம், ஜெயமோகன், கோணங்கி என்று விரிவடைந்தது அவருடைய வாசிப்பு. அவருடைய வாசிப்புலகத்தினுடைய வீச்சு மிக அதிகமாக இருக்கிறது. சரியாக சொல்வதானால் ஒரு தமிழ் பேராசிரியரை விட அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் கோணங்கி வரை வாசிக்கிறார். கோணங்கியின் என்ற பெயரே கேள்விப்படாத தமிழாசிரியர்கள் எல்லாம், தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அவர் கோணங்கி வரை வாசிக்கிறார். சங்க இலக்கியத்திலிருந்து சத்தான ஒரு வரியையும் ஜெயமோகனின் கொற்றவையையும் அவரால் ரசிக்க முடிகிறது. இந்த பரந்த வாசிப்பு தான் அவருடைய பலம். நான் நிறைய நாவல்கள் படிப்பவன். எனக்கு அருமையான நாவல்களை அறிமுகப்படுத்தினார். ஜெயமோகனின் கொற்றவை படிக்கலையான்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டார். என்னங்க நீங்கள் படித்து, நான் வாங்கலைங்க, நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேங்கிறீங்க என்று அவர் சொன்னார். அந்த நாவலை வாங்கி படிக்கின்ற போது நாவலை படிப்பதற்கே ஒரு புலமை வேண்டும். நம்ம நிகழ்காலத்தில் இருக்கிற ராமகிருஷ்ணன், ஜெயகாந்தன் எல்லாரை பற்றியும் அவர் படித்திருக்கிறார் என்பது மிக பெருமைப்படத்தக்க விஷயம். 80களில் ஒட்டி வெளிவந்த சில இதழ்களில் சிறுகதைகளையும் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய தாயம் என்கிற குறுநாவலே பிறகு ஆளவந்தான் படத்திற்கான திரைக்கதையானது. மனநோய் காப்பகத்திலிருந்து தப்பித்த மவனை என்கிட்ட இருந்து நீ எப்படா தப்பிப்ப? Shut up! You need to die! சுஜாதாவை விக்ரம் படத்தில் பங்கேற்க வைத்து பல படங்களின் திரைக்கதை உருவாக்கத்தின் போது சுஜாதா, புவியரசு, ஞானக்கூத்தன், மதன், கு ஞானசம்பந்தன், பிரளயன், தோ பரமசிவன் வரை பலருடன் கமல் உரையாடியிருக்கிறார். அவருடைய ரசனைக்கேற்ப உருவானது அவருடைய நட்பு வட்டாரம். வீட்டுக்கு போனால் விளக்கை அணைத்து விட்டு கையை மட்டும் கூட்டு போய் உள்ள உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டுருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் கவனமாக பாருங்கள், இந்த ஃபுட் நோட்டெல்லாம் பாருங்கள், நான் பின்னால் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு படம் முடியும் போது பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி வெளியே கூட்டு போவார். என்னமோ இந்த அறையில் இருக்குன்னு நான் தடவி பார்த்துருக்கேன். ஒரு குருட்டு வெளிச்சத்தில் பழைய VHS கேசட்டு மாதிரி தெரிஞ்சது. வெளியே வந்தவருக்கு என்னங்க ஒரு லைட்டை போட்டிருக்க கூடாதா, தடுமாறி கீழே விழப்போனேன்னா தெரியுன்னு இங்கே கை வச்சிருவீங்க, எல்லாம் புஸ்தகங்கன்னார். அப்போது தெரிஞ்சது தரையிலிருந்து கடைசி வரைக்கும் 3 பக்க சுவர்கள் முழுக்க புத்தகங்கள். ஏணி வச்சு ஏறிதான் எடுக்கணும். அது சில பேர் தான் அந்த நூலகத்தை பார்த்திருக்க முடியும். அவ்வளவு பெரிய படிப்பாளி.
அவருடைய நீண்டகால நண்பரான கவிஞர் புவியரசுவுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த போது அவருக்கு பாராட்டு விழாவை தன்னுடைய நற்பணி இயக்கத்தின் மூலம் நடத்தினார் கமல். நிறைய பேருக்கு நான் ஆசானாக இருந்திருக்கிறேன், ஆனால் கமல் எனக்கு ஆசானாக இருந்திருக்கிறார். இது ரொம்ப வேண்டியவருக்காக புகழ்வதாக சிலர் சொல்லலாம். உண்மை அவர் எனக்கு ஆசானாக இருந்திருக்கிறார் என்பதுதான். அவரே சொல்வார், என்னை புவியரசு எனக்கு என்னுடைய ஆசான்களில் ஒருவர் என்று பகிரங்கமாக ஒரு மேடையில் சொன்னார். இது ஒரு நல்ல விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய பேரிடத்தில் வயது வித்தியாசம் இல்லாமல் நாம் குருவாக இருந்தாலும் ஒரு ஆசானை தேடிக்கொள்ள முடியும். என் மாணவனே எனக்கு ஆசானாக இருக்க முடியும். அப்படி அருமையான விஷயங்களை அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு திரைக்கதையை உருவாக்க அவர் திரட்டுகிற தகவல்களை பற்றி அவருடைய நண்பர்களுக்கு வியப்பு இருக்கிறது. குறிப்பாக திரையில் துவக்க புள்ளியை மட்டும் கண்டிருக்கிற மருதநாயகத்தின் திரைக்கதை உருவாக்கத்திற்காக அவர் காட்டியிருக்கிற உழைப்பும் கவனமும் அசாதாரணமானது. மருதநாயகம் அந்த 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே அந்த வரலாறு நிகழ்கிறது. அது பற்றி நான் கேட்கிற நூலெல்லாம் அவர் வாசித்திருந்தார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. சிவகங்கை சரித்திர கும்மி வாசித்தேன் என்றார், சிவகங்கை சரித்திர அம்மானி வாசித்தேன் என்றார், சவுத் இந்தியன் பொலிகாஸ் வாசித்தேன் என்றார், சஞ்சீவியினுடைய மருதிருவர் வாசித்தேன் என்றார். நான் கேட்ட புத்தகங்களெல்லாம் அவர் வாசித்திருந்தார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏனென்றால் ஒரு பேராசிரியரோ அல்லது ஒரு ஆராய்ச்சி மாணவனோ அவரிடத்துல தான் இப்படிப்பட்ட விடைகளை எதிர்பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, நான் வாசிக்காத பிரெஞ்சிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகத்தை கூட அவர் வாசித்திருந்தார். எனக்கு தெரியாத சில செய்திகளை அவரிடமிருந்து நான் தெரிந்து கொண்டேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பே மையம் என்கிற பத்திரிகையை 2 ஆண்டுகள் நடத்தியிருக்கிறார். அதில் பல படைப்பாளிகளின் பங்கேற்றத்திலிருந்து அவர் எதை மையப்படுத்த முயன்றிருக்கிறார் என்பது புலப்படும். தன்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருப்பவர்களை இன்னொரு தளத்திற்கு நகர்த்த எடுத்துக்கொண்ட முயற்சியும் வெளிப்படும். ஒரு நடிகன் ஒரு பேட்டி எடுத்துட்டு மற்ற பத்திரிகைகள் தான் வெளியிட்டு கொண்டிருந்த காலத்தில் ஒரு மையம்னு ஒரு பத்திரிகை நான் ஆரம்பிக்கணும். அவர் ஆரம்பிச்சு தான் நான் கேட்டேன், எதுக்கு சார் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னா, இல்லை இப்போ என்னுடைய ரசிகர்கள் 1 லட்சம் பேர் மேலே தாண்டிட்டாங்க. அவங்க எல்லாரும் வெறும் தேட்டரில் படம் பார்த்துட்டு பிளாக் டிக்கெட் வாங்கிட்டு கரகோஷம் தட்டிக்கிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு அவ்வளோவா மகிழ்ச்சியாக இல்லை. நம்மை சார்ந்து ரசிக்கிறவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மேன்மைப்படணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தாங்க நான் எனக்குன்னே ஒரு பத்திரிகை நடத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்காக தான் மிகப்பெரிய எழுத்தாளர் அகிலன், ஜெயகாந்தன், அசோகமித்திரன், சிவசங்கரி, இந்துமதி, நம்முடைய கமர்ஷியல் ரைட்டராக கருதப்பட்ட ராஜேஷ்குமார் முதன்முறையாக ஒரு சமூக சிறுகதை கூட அதில் எழுதியிருக்கார். சினிமா, இலக்கியம் என்று எல்லா துறையும் ஒரே மனிதனுக்கு பரிச்சயப்படுவது என்பது ஆச்சரியமான ஒன்று. அதை நிகழ்த்துவது கமல் மட்டுமே. 2 மனிதனுக்கான நட்பு எப்போது நிலைபெறும் என்றால் 2 பேருக்கும் மத்தியில் பேசுவதற்கான மைய கருத்து ஒன்று உருவாகிற போதுதான். நீயும் நானும் எந்த புள்ளியில் சந்தித்துக் கொள்கிறோம்? ஏதாவது ஒரு புள்ளியில் சந்தித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அது எந்த புள்ளி? உனக்கு எந்த புள்ளி என்று சொல், அந்த புள்ளியில் நான் சந்திக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் எல்லோருக்கும் வருவதில்லை. இவருக்கு வாய்த்திருக்கிறது. யாரும் எதை பற்றியும் அவரோடு பேசுவதற்கான விஸ்தாரமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலக நாயகன் கமல் 50 வாழ்க்கை பதிவுகள். சிறிய இடை